இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் அனைத்து வசதிகளும் தரமான சிகிச்சைகளும் கிடைக்கின்றன என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குழந்தை பேருக்காக போராடும் தம்பதிகளுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் மக்களின் நலன் மற்றும் மேம்பட்ட சிகிச்சைக்காக அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய செயற்கை கருத்தரிப்பு மையம் புதுச்சேரி ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைகள் புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் அதிநவீன செயற்கை கருத்தரிப்பு மைய ஆய்வுக்கூடத்தை திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைகளில் 10 லட்சம் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. ஆனால் புதுச்சேரி அரசு மருத்துவமனைகள் செயற்கை கருத்தரிப்பு மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதால் ஏழை எளிய மக்களின் நீண்ட நாள் கனவு நினைவாகியுள்ளது. மேலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அனைத்து மருத்துவ வசதிகளும் புதுச்சேரியில் கிடைக்கிறதா தெரிவித்த அவர் தரமான சிகிச்சைகளும் புதுச்சேரியில் அளிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். புதிதாக திறக்கப்பட்டுள்ள செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் கருப்பை கருவூட்டல் மற்றும் நவீன கருவுறுதல் சிகிச்சைகள், நவீன கருவுறுதல் ஆய்வகங்கள், கருமுட்டைகள், விந்தணுக்கள் மற்றும் கருக்களை பிற்கால பயன்பாட்டிற்காக உரைநிலையில் பாதுகாக்கும் வசதி, கருக்களில் உள்ள மரபணு கோளாறுகளை கண்டறிந்த ஆரோக்கியமான குழந்தையை உறுதி செய்தல் போன்ற பல்வேறு சிகிச்சைகளுக்கு சோதனைகளும் இந்த மையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் ஐயப்பன் உள்ளிட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி மற்றும் கீழூர் கிராமம், நேட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரியமாணிக்கம் கிராமம் மற்றும் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு ஆகிய கிராமங்களில் 11 கோடி ரூபாய் 3 தொகுதிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறக்கப்பட்டது. புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி மற்றும் கீழூர் கிராமம், நேட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரியமாணிக்கம் கிராமம் மற்றும் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு ஆகிய கிராமங்களில் கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட குடிநீர் திட்டங்களின் திறப்பு விழா திருக்காஞ்சி கிராமத்தில் நடைபெற்றது. ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி கிராமத்தில் நபார்டு நிதி உதவியால் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழூர் கிராமம், நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரியமாணிக்கம் கிராமம் மற்றும் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமம் முதலிய கிராமங்களில் மக்களின் நீண்ட நாள் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ரூபாய் 11 கோடி மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. 2.50 லட்சம் லிட்டர் 1.50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நிலையங்களை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் திறந்து வைத்தார். விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை வகித்தார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் ஜல்ஜீவன் மிஷன் கோவன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ், தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம், உதவி பொறியாளர்கள் வீணா ராணி, சிவானந்தம், சுதர்சன், இளைநிலை பொறியாளர்கள் திரு வெங்கடம், கார்த்திக், நிவேதிகா, கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், ரமேஷ் பிரபாகர், கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர்கள், இளைநிலை பொறியாளர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். நகராட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் அளிக்கும் 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை புதுச்சேரி அரசு முழுமையாக அமல்படுத்தவில்லை என்று இந்திய கணக்கு தணிக்கை குழு தலைவரின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக தமிழ்நாடு புதுச்சேரி முதன்மை கண்காணிய தலைவர் திருப்பதி வெங்கடசாமி செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, 74வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் நகராட்சி அமைப்புகளுக்கு 18 செயல்பாடுகளை பகிர்ந்து அளிக்க வழிவகை செய்துள்ளது. ஆனால் புதுச்சேரியில் இச்சட்டம் 4 செயல்பாடுகளை மட்டும் பகிர்ந்து அளித்து அமல்படுத்தியுள்ளது. அதனால் இந்த திருத்த சட்டம் முழுமையாக இங்கு அமல்படுத்தவில்லை. மேலும் புதுச்சேரியில் 2006ஆம் ஆண்டுதான் நகராட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடந்தது. இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் 2011ஆம் ஆண்டு வரை பதவியில் இருந்தனர். அதற்கு பிறகு இந்த தேர்தல் நடத்தப்படவில்லை. மேலும் புதுச்சேரியில் உள்ள நகராட்சி அமைப்புகள் சொந்த வருவாயை பெருக்காமல் புதுச்சேரி அரசின் வருவாயை சார்ந்து இயங்கி வருகின்றன. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முதியோர் ஓய்வூதியத்திற்கான விண்ணப்பங்களை மின்னணு முறையில் பெறாதது தவறு என்பதை சுட்டிக்காட்டியுள்ளோம். மேலும் புதுச்சேரி காரைக்காலில் இறைச்சி கூடங்களை பராமரிப்பதில் பல குறைபாடுகள் இருப்பதையும் குறிப்பிட்டுள்ளோம் என்றார்.
திருப்பதி வெங்கடசாமி. பேட்டியின் பொழுது புதுச்சேரி அலுவலகத்தின் தலைமை அதிகாரி சுகேந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் 2 நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு கௌரவ தலைவர் சேஷாசலம் தலைமையில் அண்ணா சிலை பழைய பேருந்து நிலையம் அருகில் 2 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இப்போராட்டத்தை புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் தலைவர் பாலகுமார், தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் சிரில் நிக்கோலஸ், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் புரி செழியன், புதுச்சேரி அரசு விரிவுரையாளர் சங்கத்தின் தலைவர் அருள்சாமி, புதுச்சேரி பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ராமதாஸ், புதுச்சேரி அரசு தொடக்கப்பள்ளி நல சங்கத்தின் தலைவர் மோகன்தாஸ், பொதுச் செயலாளர் ஜனார்தனன் ஆகியோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு ஆதரவாக உரை ஆற்றினர். பட்டாசு வெடித்த போது விராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் கோவில் பழைய தேர் தீப்பற்றி எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வீராம்பட்டினம் பிரசித்தி பெற்ற செங்கழநீர் அம்மன் கோவிலில் நேற்று காலை கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 மணி அளவில் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது வான வேடிக்கை பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன. இதில் வான வேடிக்கை பட்டாசு கோவில் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழைய தேரு கூரை மீது விழுந்தது. இதனால் தேர்கூரைகள் இருந்து கீற்று மேல் பகுதியில் தீப்பற்றி முழுவதுமாக கொழுந்து விட்டு எரிந்தது. உடனே அங்கிருந்தவர்கள் வீட்டின் மோட்டார் கொண்டு சிறு பைப் மூலம் தேர் மீது ஏறி தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். இது பற்றி தகவல் அறிந்த புதுச்சேரி தீயணைப்பு படையினர் அங்கு சென்று தண்ணீரை பீச்சி அடித்தனர். அப்போது தேரில் மேல் நின்று தீயணைத்தவர்கள் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டதால் அவர்கள் வைத்திருந்த செல்போன் உள்ளிட்ட உடைமைகள் நனைந்து சேதமானது. இதனால் அங்கு தேரின் மீது ஏறி தீயணைத்தவர்களுக்கு தீயணைப்பு வீரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தகுதியுள்ள 123 நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகள் வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் 3ஆம் நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் இன்று 3ஆம் நாள் காத்திருப்பு போராட்டத்தை உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இரவு முழுவதும் பெண்களும் ஆண்களும் இந்த போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளாட்சித்துறை நிர்வாகம் உடனடியாக தகுதியுள்ள 123 நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகள் வழங்க வேண்டி நடவடிக்கையை துரிதமாக எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட முதலமைச்சரும் எங்கள் நியாயமான கோரிக்கையின் மீது உடனடி தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரை நிலைக்கழகம் மூலம் மணவெளி சட்டமன்ற தொகுதி அபிஷேகப்பாக்கம் பகுதிகள் 16,38,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தொடங்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலை பின்புறம் மற்றும் காமராஜர் தெரு பகுதிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரை நிலைக்கழகம் மூலம் 16,38,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்க தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் நடவடிக்கை எடுத்து அரசாணை பெற்று தந்தார். அதன்படி பணிகளை துவங்கும் முகமாக அப்பகுதியில் நடைபெற்ற பூமி பூஜையில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரை நிலைக்கழக செயற்பொறியாளர் விக்டோரியா, உதவி பொறியாளர் ஜெயமுகுந்தன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அளவிலான வங்கியாளர் கூட்டமைப்பு சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. இந்திய ரிசர்வ் வங்கியின் சார்பில் நிதிசார் கல்வி அறிவு வாரம் 2016 முதல் ஒவ்வொரு வருடமும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களின் நிதி விழிப்புணர்வை அதிகரித்து பாதுகாப்பான வங்கி சேவைகளை பயன்படுத்தும் பழக்கத்தை உருவாக்குவதே இதன் பிரதான நோக்கம். இந்த ஆண்டிற்கான நிதிசார் கல்வி அறிவு வாரம் February 9 முதல் 13 வரை KYC Your First Step to Safe Banking என்ற தலைப்பின் கீழ் கடைபிடிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக மாநில அளவிலான வங்கியாளர் கூட்டமைப்பு சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் காந்தி சிலையில் துவங்கி பாரதி பூங்கா வரை நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் மாநில அளவிலான வங்கியாளர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வெங்கட சுப்பிரமணியன், இந்தியன் வங்கியின் உதவி பொது மேலாளர் சுப்பிரமணியன், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் துணை பொது மேலாளர் ரவிசங்கர் சாஹூ, புதுச்சேரி கிராம வங்கியின் தலைவர் ரத்தினவேல், மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் சதீஷ்குமார் மற்றும் பல்வேறு வங்கிகளை சேர்ந்த அலுவலகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்திரா சட்டமன்ற தொகுதியோடு பல்வேறு வளர்ச்சி பணி திட்டத்தின் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா AKD ஆறுமுகம் துவக்கி வைத்தார். புதுவை இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியில் 71,65,000 ரூபாய் செலவில் முத்திரையர்பாளையம் ஆய்குளத்தின் கரையில் கருமாதி கொட்டகை கட்டுதல் மற்றும் சாலை அமைத்தல், மற்றொரு இடமான காந்தி திருநள்ளூர் காந்தி வீதியில் அங்கன்வாடி மையம் கட்டிடம் கட்டுவதற்கும், மேலும் இன்னொரு இடமாக காந்தி திருநள்ளூர் காந்தி வீதியில் 2 நியாய விலைக்கடை கட்டிடம் கட்டும் பணிகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான AKD ஆறுமுகம் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கல்வி வரதன், இளைநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் ஒரு பெரியவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொழிற்சங்க மையம் லேபர் காங்கிரஸ் சார்பில் தொழிலாளர் கோரிக்கையை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் நடைபெறும் மற்றும் தொழிலாளர் தொழிற்சங்கங்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்திற்கு தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ் தலைமை தாங்கினார். புதுச்சேரி தொழிற்சங்க மைய நிர்வாகிகள் மோகன், ஜானகி, அந்தோணி, உதயசங்கர், கார்த்திகேயன், ஏழுமலை, ரூபன், சுப்பிரமணியன், மணிகண்டன், தீபம் உள்ளிட்ட இணைக்கப்பட்ட சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். கட்டிட தொழிலாளர் சங்கம், சாலையோர தொழிலாளர் சங்கம், அழகுக்கலை தொழிலாளர் சங்கம், குழந்தை பாதுகாப்பு சொசைட்டி ஊழியர்கள், மீன் விற்பனை தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட சங்கத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் என்ற பெயரில் 100 ஆண்டு காலம் போராடி பெற்ற தொழிலாளர் உரிமைகளை பறிக்க கூடாது, இந்திய அமெரிக்க ஒப்பந்தம் என்ற பெயரில் இந்திய நாட்டை அமெரிக்காவிடம் அடமானம் வைத்த விவசாயிகளை வஞ்சிக்க கூடாது, புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு வாரியத்திற்கு ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்க வேண்டும், புதுச்சேரி மீன் விற்பனை செய்யும் தொழிலாளர்களுக்கு நிரந்தர மீன் அங்காடிகளை உருவாக்கி அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும், புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகத்தில் PRTC 13 ஆண்டுகளாக பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள், ஓட்டுநர், நடத்துனர் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. 2024ஆம் ஆண்டு சிறந்த திரைப்படத்திற்கான விருது ஜிகர்தண்டா XX என்ற தமிழ் திரைப்படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜுக்கு, 2025ஆம் ஆண்டு சிறந்த திரைப்படத்திற்கான விருது கடல் கண்ணி திரைப்பட இயக்குனர் தினேஷ் செல்வராஜுக்கும் புதுச்சேரி திரைப்பட விழாவில் வழங்கப்பட்டது. புதுச்சேரி திரைப்பட விழா இன்று தொடங்கியது. தொடக்க விழாவானது புதுச்சேரி கடற்கரை சாலைகள் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பங்கேற்றார். 2024 ஆண்டு சிறந்த திரைப்படத்திற்கான விருது ஜிகர்தண்டா XX என்ற தமிழ் திரைப்படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜுக்கு, 2025ஆம் ஆண்டு சிறந்த திரைப்படத்திற்கான விருது கடற்கண்ணி திரைப்பட இயக்குனர் தினேஷ் செல்வராஜுக்கும் வழங்கப்பட்டது. சிறந்த திரைப்பட இயக்குநர்களுக்கு சங்கரதா சுவாமிகள் பெயரிலான விருது மற்றும் ரூபாய் 1 லட்சம் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. திரைப்பட விழாவை முன்னிட்டு 13, 14, 15 ஆகிய நாட்களில் வெவ்வேறு இடங்களில் 8 மொழிகளில் 45 படங்கள் திரையிடப்பட்டுள்ளது. இவ்விழாவில் நடிகை ரேவதி, நடிகை சுனைனா ஆகியோர் பங்கேற்றனர். முளையன்படி தொகுதிகள் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு புதுநகர் மெயின் ரோடு ஜெயங்கொண்ட மாரியம்மன் கோவில் முதல் நியூட்டன் தியேட்டர் வரை உள்ள சாலை மிகவும் சிதிலமடைந்தும் சேதமடைந்தும் உள்ளது. எனவும் இந்த சாலையினை புதிய சாலையாக அமைத்துக் கொடுக்குமாறு புதுநகர் மெயின் ரோடு பகுதி மக்களிடமிருந்து வந்த கோரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவின் மூலம் புதுநகர் பிரதான சாலை புதியதாக சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான 49,89,000 ரூபாய் செலவில் பணிகள் தொடங்கப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜையை உளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் பாலாஜி, புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா,
மின்துறை இளைநிலை பொறியாளர் பாலாஜி, பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவு இளைநிலை பொறியாளர் வெங்கடேசன், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு இளைநிலை பொறியாளர் மிருத்யுஞ்சயன் மற்றும் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள், புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், முக்கியஸ்தவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் மின்சார திருத்த மசோதா 2025 மற்றும் மின்சாரத்துறை தனியார் மயமாக்குதல் நடவடிக்கைகளை கண்டித்து நாடு தழுவிய போராட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் இன்று வலுவான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் நாடு முழுவதும் உள்ள மின்சார வாரியங்களை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மின்சார ஊழியர்கள் மற்றும் பொறியாளர்களின் தேசிய ஒருங்கிணைப்பு குழு சார்பில் நேற்று அகில இந்திய அளவில் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி மின்சாரத்துறையை தனியார் மயமாக்கும் மாநில அரசின் முயற்சியை கண்டித்தும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டும் மாலை 4 மணி அளவில் மின்சாரத்துறை தலைமை அலுவலகத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின்சாரத்துறை தனியார் மய எதிர்ப்பு போராட்ட குழுவின் இணை தலைவர் உத்ராடம் தலைமை தாங்கினார். போராட்ட குழுவின் ஆலோசகர் வேல்முருகன் முன்னிலை வகித்தார். போராட்ட குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ராமசாமி மற்றும் நிர்வாகிகள் தணிகை வேலன், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமான பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்ட மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்பினர். போராட்டத்தின் இறுதியில் பொருளாளர் செந்தில்குமார் நன்றி கூறினார். கடந்த 2022 ஆண்டு 100% பங்குகளை விற்க முயன்ற தோல்வியடைந்த நிலையில் தற்போது மீண்டும் 51% பங்குகளை தனியார் மயமாக்க புதுச்சேரி அரசு ரகசியமாக முயன்று வருவதாக போராட்டக் குழுவினர் குற்றம் சாட்டினர். பொதுமக்களின் அத்தியாவசிய தேவையாக இருக்கும் மின்சார கட்டமைப்பை பாதுகாக்கும் கார்ப்பரேட் ஆக்கத்திகை தடுக்கவும் இந்த தனியார் மய நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் பகுதியை சேர்ந்த சந்திரன் என்பவர் தமக்கு வழங்கப்பட வேண்டிய மனை பட்டாவை வலியுறுத்தி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலகத்தில் தனி மனித போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அபிஷேகப்பாக்கம் பகுதியில் நீண்ட காலமாக வசித்து வரும் சந்திரனுக்கு பட்டா பெறுவதற்கான அனைத்து அரசாங்க ஆவணங்களும் சரியாக உள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட துறையினர் அவருக்கு மனைப்பட்டா வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சந்திரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தனது வேதனையை பதிவு செய்தார். புதுச்சேரியின் பூர்வக்குடி மக்களாகிய எங்களுக்கு முறையான ஆவணங்கள் இருந்தும் பட்டா வழங்க இந்த அரசு மறுக்கிறது. ஆனால் அண்டை மாநிலமான தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்கே எளிதாக பட்டாக்கள் வழங்கப்படுகின்றன. மண்ணின் மைந்தர்களான எங்கள் மீது இந்த அரசாங்கம் ஏன் கருணை காட்டவில்லை? தகுதியுள்ளவர்களுக்கு உரிமை மறுக்கப்படுவது ஏன்? முறைப்படி போராடியும் நீதி கிடைக்காத நிலையில் இந்த அரசாங்கம் வழங்கிய ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட அனைத்து அரசு ஆவணங்களையும் அரசாங்கத்திடமே திரும்ப ஒப்படைக்க தயாரிக்கவிட்டேன். அரசாங்கம் தனக்கு வழங்கிய உரிமைகளாக எந்த பயனும் இல்லை என்று விரக்தியில் அவர் தற்போது ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலக வளாகத்திலேயே அமர்ந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். சொந்த மண்ணிலேயே பட்டா கேட்டு ஒரு முதியவர் தனது அரசு அடையாள அட்டைகளை துறக்க துணிந்த இந்த சம்பவம் புதுச்சேரி அரசு நிர்வாகத்தின் மீதான அதிருப்தியை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 மண்டலம் 5 ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆர்எஸ்டி சார்பில் மாவட்டத்தின் முக்கிய திட்டம் நேர்மை அங்காடி 350வது திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 மண்டலம் 5 ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆர்எஸ்டி சார்பில் மாவட்டத்தின் முக்கிய திட்டம் நேர்மை அங்கன்வாடி 350வது திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அன்னை சிவகாமி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்வு கிளப்பின் 100வது திட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விழாவில் மாவட்ட ஆளுநர் 2025-26 RTN லியோன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். மேலும் திட்டத்தின் மாவட்ட தலைவர் RTN ஜாஹர் ஹுசேன் மற்றும் பப்ளிக் இமேஜ் தலைவர் RTN தாமோஸ் ஆரோக்கியராஜ் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் அன்னை சிவகாமி மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் கலியமூர்த்தி முன்னிலை வகித்தார். மண்டலம் 5 உதவி ஆளுநர் RTN டாக்டர் காந்தன் என்கின்ற கதிர் வாழ்த்துரை வழங்கினர். கிளப் தலைவர் RTN பாக்யராஜ், பக்கிரிராஜ், செயலாளர் RTN ஹரிஹரன் மற்றும்
பொருளாளர் RTN செல்வகுமார் ஆகியோர் ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். மேலும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் தேசிய நல்வாழ்வு குழுமத்தின் NHM கீழ் பணிபுரியும் ஊழியர்கள் தங்களின் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கோரி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். 26 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வரும் தங்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதே புதுச்சேரி சுகாதாரத்துறையில் தேசிய நல்வாழ்வு குழுமத்தின் NHM கீழ் பணிபுரியும் ஊழியர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. ஊழியர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கடந்த 26 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தும் இன்னும் நிரந்தர பணி ஆணை வழங்கப்படவில்லை. பணி நிரந்தரமே தீர்வு என்பதை அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இரவு நேர பணி கட்டணம், நைட் டியூட்டி அலவன்ஸ் மற்றும் நோயாளி பராமரிப்பு படி போன்றவை இவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. ஒப்பந்த ஊழியர்களாக செயல்படுவதால் முறையான பணி பாதுகாப்பு இல்லை என ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பணியின் ஒரு பகுதியாக வெளியே செல்லும் பொழுது வழங்கப்படும் TA, DA படிகள் மற்றும் இதர ஊதிய உயர்வுகள் குறித்த அறிவிப்புகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாங்கள் வாழ்விலே வெளியேற்ற எங்களது 26 ஆண்டு காலம் குடிமை நிலையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முழக்கத்துடன் அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகைகள் 11/2/2026 முதல் தொடர் மறியல் போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையின் முதுகெலும்பாக திகழும் எங்களை அரசு மாற்றுத்தாய் மனப்பான்மையுடன் நடத்தக்கூடாது என்றும், பொதுமக்களின் ஆதரவுடன் சுகாதாரத்துறையின் முதுகெலும்பாக திகழும் எங்களை அரசு மாற்றுத்தாய் மனப்பான்மையுடன் நடத்தக்கூடாது என்றும், பொதுமக்களின் ஆதரவுடன் தங்கள் உரிமைகளுக்காக போராட போவதாகவும் NHM ஊழியர்கள், புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை, CITU மற்றும் PSHSCU அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.